ಎರಡನೆಯದಾಗಿ they will use correction for growth, they will not leave the path. கண்டிப்பை வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர பாதையை விட்டு பொறுப்பை விட்டு விலகி ஓட மாட்டாங்க. ಅವರು ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ಬಳಸಿಕೊಳ್ಳುವರು, ಅವರು ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பேர் பண்றோம்? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡುತ್ತಾರೆ? பாருங்க, பிழை திருத்தம் இல்லாம வளர்ச்சிக்கு ஏன் இல்லைங்க. நம்ம தப்ப திருத்திக் கொள்ளணும்னா வளர முடியாதுங்க. ನಾವು ತಪ್ಪನ್ನು ನಾವು ತಿದ್ದಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ನಾವು ಮೇಲೆ ಏರುವುದಿಲ್ಲ. பிழை இன்றி பாடம் இல்லைங்க. நம்ம தப்பு கரெக்ஷனை சரி பண்ணாம நம்ம பாடம் கத்துக்க முடியாதுங்க. ನಾವು ನಮ್ಮ ತಪ್ಪನ್ನು ನಾವು ಕರೆಕ್ಷನ್ಸ್ ಮಾಡದೆ ನಾವು ಏನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. வளர்ச்சியின் ரகசியம் திருத்தத்தை பயன்படுத்திக் கொள்வதில் தான் இருக்குது. நான் வளர்றேன்னு சொன்னா அது நான் செஞ்ச தவறுல இருந்து கத்துக்கிட்டு போறத குறித்து தான் இருக்குது. ನಾನು ಬೆಳಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಮ್ಮ ತಪ್ಪನ್ನು ನಾವು ತಿದ್ದಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದು. ಆಗ ஒருத்தர் உங்களை கண்டிக்கறாங்க, ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. உங்க பாஸ்டர் உங்களை கண்டிக்கறாங்க, ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. உங்க லீடர் உங்களை கண்டிக்கறாங்க, ನಿಮ್ಮ ಲೀಡರ್ ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. ತಕ್ಷಣವೇ நீ யார் எனக்கு சொல்றது? ನೀನು ಯಾರು ನನಗೆ ಹೇಳೋದು? நான் சர்ச் விட்டு போறேன், ನಾನು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ. ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இந்த மாதிரிலாம் என்ன அடிச்சு பார்க்க கூடாதுங்க. நானா ಈ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿ ನೋಡಿಲ್ಲ. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? ನೀನೇನ್ ಹೇಳೋದು ನಾನೇನ್ ಕೇಳೋದು? இந்த சர்ச் இல்ல, எனக்கு 10 சர்ச் இருக்குது, நான் போய் எங்க சேர்ந்துக்குவேன். ಈ ಸಭೆ ಇಲ್ಲದರೆ ನನಗೆ 10 ಸಭೆ ಇದೆ, ನಾನು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಳ್ತೇನೆ. புருஷன் மனைவியை கண்டிக்கும் போது ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಖಂಡಿಸುವಾಗ பேக் கொடுமா, ಬ್ಯಾಕ್ ಕೊಡಿ. முன்னாடி உட்காந்து பாவம் அவ பேக்க மாட்டிக்கிச்சு என் மனைவி. புருஷன் கணவன் மனைவியை கண்டிக்கும் போது ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಖಂಡಿಸುವಾಗ நான் போறேன் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನನ್ನ ತಾಯಿ ಮನೆಗೆ. அம்மா ತಾಯಿಯೇ என்னென்னவோ சொல்லிட்டான் அம்மா, ಇವ್ರು ಏನೇನೋ ಹೇಳ್ಬಿಟ್ರಮ್ಮ, மரியாதை இல்லம்மா, ನನಗೆ ಮರ್ಯಾದಿನೇ ಇಲ್ಲ, இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லம்மா, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಮರ್ಯಾದಿನೇ ಇಲ್ಲ, என்ன மதிக்கத்தே இல்லம்மா, வேலை செய்யறம்மா, ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವುದೇ ಇಲ್ಲ, மாடு மாதிரி உழைக்கிறம்மா, ನಾನು ಹಸುವಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿ ನಾನು ಯಾರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊತಾ ಇಲ್ಲ. முதிர்ச்சி உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ಪ್ರೌಢರಾಗಿರುವವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. They will use correction for growth. They will not leave the path. வழியை விட்டு விலக மாட்டாங்க, பொறுப்பு விட்டு விலக மாட்டாங்க. ಅವರು ದಾರಿಯನ್ನಾಗಲಿ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹಗಲುವುದಿಲ್ಲ. என்னதா இருந்தாலும் என் கணவன், என்னதா இருந்தாலும் என் மனைவி, என்னதா இருந்தாலும் என் பிள்ளை, என்னதா இருந்தாலும் என் சர்ச், என்னதா இருந்தாலும் என் பாஸ்டர். ஹalleluya. ಏನೇ ಇದ್ದರೂ ನನ್ನ ಗಂಡನ, ಏನೇ ಇದ್ದರೂ ನನ್ನ ಕುಟುಂಬ, ಏನೇ ಇದ್ದರೂ ನನ್ನ ಸಭೆ, ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹಗಲದೇ ಇರುತ್ತಾರೆ. அவங்க கொடுத்த தியாகம் எல்லாம் மறந்துருவோம். ಅವರು ಕೊಟ್ಟಿರುವ ತ್ಯಾಗವನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. அவங்க பண்ண தியாகம் எல்லாம் மறந்துருவோம். ಅವರು ಮಾಡಿರುವ ತ್ಯಾಗವನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. அவங்க கொடுத்த நேரம் எல்லாம் மறந்துருவோம். ಅವರು ಕೊಟ್ಟಿರುವ ಸಮಯವನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. என்ன நடக்குதுங்க? ಇವತ್ತು ಏನಾಗ್ತಾ ಇದೆ? ஒருத்தர் கண்டிச்சோன்னு சொன்னா ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನಾವು ಖಂಡಿಸುತ್ತೇವೆ ಅಂತ விலகதான் பாக்குறோமே தவிர ಅವರು ಒದಗಿಸಿಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕಂತಾರೆ. வாழ கட்டதான் பாக்குறோமே தவிர ಅವರು ನಾವು ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇವೆ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. பிரிட்ஜ் கட்ட பார்க்க மாட்டேங்கிறோம். ನಾವು ಅದಕ್ಕೆ ನಾವು ಸೇತುವೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದು. ಮುದುರ್ಚಿ உள்ளவர்கள் பிரிட்ஜ் கட்டுவாங்கங்க, வாள கட்ட மாட்டாங்க. ಪ್ರೌಢರಾಗಿರುವವರು ಸೇತುವೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ, ಅವರು ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே. ನೀನು ಕರ್ತನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೀನು ಅಲ್ಪನಾಗಿ ಕೊಳ್ಳುம்போது ಸೋರ್ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ಅವರು ಖಂಡಿಸುವಾಗ ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ. உங்க மேல உரிமை இருக்கு, அதனால தான் கண்டிக்கிறாரு. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಹಕ್ಕಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. உங்க மேல அன்பு இருக்கு, அதனால தான் கண்டிக்கிறாரு. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. உங்களை இன்னும் நேசிக்கிறாங்க, அததான் கண்டிக்கிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. ಮನಸ್ಸು ಬಿಟ್ಟಿடுச்சுனா கண்டிக்க மாட்டாங்க யாரும், தெரியுமா? ಮನಸ್ಸು ಬಿಟ್ಟರೆ ಅವರು ಖಂಡಿಸುವುದಿಲ್ಲ. சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? ಹೇಳುತ್ತೀವಲ್ಲ ನಾವು. சரிமா, இனிமேல் நீங்க சரி நீங்க அங்கே இருங்க, நாங்க இங்கே இருக்கிறோம் சொல்லிருக்காங்களா? ನಾವು ಹೇಳುತ್ತೀವಲ್ಲ, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಅಲ್ಲೇ ಇರಿ, ನಾವು ಇಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ சொல்லிருக்காங்களா? ஏன் சோர்ந்து போயிடுறோம்? ஏக்க ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. நம்ம நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை கண்டிக்கும் போது, அவங்கள கண்டிக்கும் போது, ஒருத்தரை கண்டிக்கும் போது அவங்களுக்கு அந்த உரிமை அவங்க கொடுக்காத போது, அதுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்காத போது நம்ம என்ன சொல்றோம்? சரிம்மா, உங்க வழி நீங்க பாத்துக்கங்க, என் வழி நான் பாத்துக்கிறேன். ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಖಂಡಿಸುತ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅವರು ನಮಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನೀವು ಉಂಟು ನಾವು ಉಂಟು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅಲ್ಲೇ ಕಡಿವಾಣ ಹಾಕಿ ಸುಮ್ನೆ ಆಗುತ್ತೇವೆ. அங்க ஒரு வால் வந்துருது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಗೋಡೆ ಬರುತ್ತದೆ. நீங்க என்ன அப்படிதான் வச்சு பாக்குறீங்களா? சரி, நீங்களும் அங்கே ಇರ್ತೀರಿ, ನಾನು இங்கே ಇರ್ತೀನಿ. ಇವತ್ತು ನೀವು ನನ್ನ ಅಲ್ಲೇ ಇಟ್ಟು ನೋಡುತ್ತೀವ, ಸರಿ ಆಯ್ತು, ನೀವು ಅಲ್ಲೇ ಇರಿ, ನಾವು ಅಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ.
ஏன் மனசு விட்டுடுது, சோர்வு வந்துடுது. ಯಾಕಂದ್ರೆ ಮನಸ್ಸು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ, ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. அப்ப கரெக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? they will use correction for growth. ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்க அத. ಅವರು ಬೆಳವಣಿಗೆಗೆ ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ಬಳಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. they will not leave the path. அவங்க ಅವರು பொறுப்பை விட்டு ಮಾರ್ಗವನ್ನು விலக ಬಿಟ್ಟು மாட்டாங்க. ಹೋಗುವುದಿಲ್ಲ. பொறுப்பை விட்டு விலக மாட்டாங்க. ಅವರು ಕೊಟ್ಟಿರುವ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தங்க வேலையை விட்டு விலக மாட்டாங்க. ತಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நாங்க ஒரு சர்ச்சில் நம்ம இருந்தோம். ನಾವು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ವಿ. 25 வருஷம் அங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன 25 ವರ್ಷ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. 25 வருஷம் ஆன பிறகு கர்த்தர் அழைப்பு கொடுத்த பிறகு தான் நாங்க வெளியே வந்தோம். 25 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ದೇವರು ನನಗೆ ಕರೆ ಕೊಟ್ಟಾದ್ಮೇಲೆನೆ ನಾನು ಬೇರೆ ಕಡೆಗೆ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಶುರು வந்த ಮಾಡಿದೆ. பிறகு ஒரு சிலர்கிட்ட சொல்லும்போது எவ்வளவு வருஷமா நீங்க அங்க இருந்தீங்கன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா நம்ம சொல்றோம். ಬಂದಾಗ ಕೆಲವರ ಬಳಿ ನಾನು ಹೇಳ್ದ, ಅವ್ರು ಕೇಳಿದಾಗ 25 ವರ್ಷ ಅಂತ ಹೇಳುತ್ತೇನೆ. 25 வருஷத்துக்கு மேல நாங்க இருந்தோம். 25 ವರ್ಷದ ಮೇಲೆ ನಾನು ಇದ್ವಿ. 25 வருஷமா? 25 ವರ್ಷನಾ? அப்பதான் எங்களுக்கே ஆச்சரியமா அது, நம்ம 25 வருஷம் இருந்திருக்குமாடா. ಅವ್ರು ಹಾಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತೆ. நான் சொல்றேன் 25 வருஷமா? 25 ವರ್ಷನಾ? அப்ப எல்லாருக்குமே புரியுது. ಆಗ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. 25 வருஷம் ஒரு இடத்துல இருந்து 25 ವರ್ಷ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿದ್ದು எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருந்துச்சு, ಎಷ್ಟು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಿತ್ತು. எவ்வளவு எங்க ஊழியர் கத்து கொடுத்தாரு, பாஸ்டர் கத்து கொடுத்தாரு, ನನ್ನ ಸೇವೆಗಾರನು ನನಗೆ ಎಷ್ಟು ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. எவ்வளவு விஷயங்களை நாங்க அங்க வளர்ந்தோம். ಎಷ್ಟು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆದೆವು. ஒரு நல்ல நிலையில இருக்கிறோமா? ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದೀವಾ? நான் அவமானப்படாம வந்திருப்போமா? ಅವಮಾನ ಪಡದೆ ಬಂದಿದ್ವಾ? திட்டாம வந்திருப்போமா? ಬಯಸ್ಕೊಳ್ಳದೆ ಬಂದಿದ್ವಾ? திட்டிக்காம வந்திருப்போமா? ಬಯಸಿಕೊಳ್ಳದೆ ಬಂದಿರ್ತೀವಾ? அடி வாங்காம வந்திருப்போமா? ಒದೆ அடினா இந்த அடி அட்லீஸ்ட் வார்த்தையில அடி வாங்காம வந்திருப்போமா? ನಾವು ಮಾತಿನಲ್ಲಿ ಒಡೆತನ அடி படாம வந்திருப்போமா? ನಾವು ಏಟನ್ನು ತಿನ್ನದೆ ಬಂದಿದ್ದೇವಾ? வந்திருப்போமா இல்லீங்களா? ಬಂದಿದ್ವಾ ಇಲ್ವಾ? 25 வருஷம். 25 ವರ್ಷ. 25 வருஷத்துக்கு மேல. 25 ವರ್ಷದ ಮೇಲೆ. ஏன்? வளர்ச்சியை நோக்கி இருந்தது கண்டிப்பா. ಯಾಕೆ? ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡಿ ಇತ್ತು. விட்டு விலகி போயிடுறது இல்ல, ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಲ್ಲ. அப்படிதான் பண்ண 2-3 தடவை. 2-3 ಸರಿ ஆனா ಮಾಡಿದೆ. என்னதான் இருந்தாலும் ஏன் சர்ச் ஏன் பாஸ்டர்னு போனேன் நான். கர்த்தர் அழைப்பு ಆದ್ರೆ கொடுக்கிற ಏನೋ வரைக்கும், ಮಾಡಿದರೆ ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ಸಭೆ ಅಂತ ஹalleluya, அவர் சொல்ற வரைக்கும் நான் போக கூடாது வெளியேன்னு சொல்லி உள்ளே ಅವರು ಹೇಳುವವರೆಗೆ ನಾನು ಹೋಗಬಾರದಂತೆ ಹೇಳಿ உள்ளே இருந்தேன். ನಾನು ಒಳಗಡೆನೆ ಇದ್ದೆ. சில பசங்கள்ட்ட நான் பேசுறேன்ப்பா, ಕೆಲವು ಮಕ್ಕಳ ಬಳಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. நீ அண்ணாவை பார்த்துக்கோ, நான் ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ನೀನು ಅಣ್ಣನನ್ನು ನೋಡು, ನಾ ಅಣ್ಣ ಏನು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಲ್ಲ. நீ சபையை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா, ನೀನು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಆಚೆ ಹೋಗುತ್ತೀಯ. ஆண்டவர் அழைப்போடு போ. ದೇವರ ಕರೆಯ ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ಹೋಗು. ஆண்டவர் சொன்ன பிறகு போ. ದೇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೋಗು. நான் அழைப்பு பெற்ற உடனே அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். ನನಗೆ ಕರೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ தனி ஊழியம் சொல்லி அழைப்பை பெற்ற உடனே ஆண்டவர் சொல்லியாச்சு, பாஸ்டர்ட்ட சொல்லியாச்சு, பாஸ்டர்ட்ட சொல்லியாச்சு. ನಾನು ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಹೇಳಿದೆ. 1 மாசம் அங்கேயே இருந்தேன். 1 ತಿಂಗಳು ಅಲ್ಲೇ ಇದ್ದೆ. அங்கே அவர் கூட தான் இருந்தேன். ಅಲ್ಲೇ 1 ತಿಂಗಳು ಅವರ ಬಳಿಯೇ ಇದ್ದೆ. கடைசியாய் ಕೊನೆಯದಾಗಿ ஒரு நியூ இயர் சர்வீஸ், ಒಂದು ನ್ಯೂ ಇಯರ್ ಸರ್ವಿಸ್. அந்த நியூ இயர் சர்வீஸ் முடிக்கிறோம். ಅಲ್ಲಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಸರ್ವಿಸ್ ಅನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇವೆ. மறாத வாரம் வந்து இங்க வந்து சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ಅದು ತದನಂತರ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಸೇವೆಯನ್ನು ಶುರು ಮಾಡಿದ್ದೆ. ஜெபத்தோடு எங்களை அனுப்பிச்சு கொடுத்தார். ಅವರು ಸಮಾಧಾನದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿದರು. எவ்வளவு பேர் அப்படி பண்றோம்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ? பாஸ்டர் பிடிக்கலன்னா சர்ச் பிடிக்காது. ಪಾಸ್ಟರ್ ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಚರ್ಚ್ ಇಷ್ಟವಿಲ್ಲ. தெரியாது, அவர் விசாரிச்சது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்காக அவர் செலவு பட்டது தெரியாது, எது பண்ணதும் தெரியாது. ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರಿಗೋಸ್ಕರ ಸಮಯ ಆಗಲಿ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மறந்துறோம் பாருங்க, ஒரு செகண்ட்ல ಅವೆಲ್ಲವನ್ನು 1 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾವು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. எங்க பாஸ்டர் நாமோ தேடி தேடி போறோம். ಇವತ್ತು ನಾನು ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. அவர்கிட்ட பணத்துக்காகவா பொருளுக்காகவா? ಇವತ್ತು ಅವರ ಬಳಿ ಹಣಕ್ಕೋಸ್ಕರ, ನಾಲು ವಸ್ತುಗೋಸ್ಕರ. சொல்றேன், இங்க இருந்து சொல்றேன், நான் அந்த மாதிரி விஷயம் இல்ல. ನಾ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವ ವಿಷಯವಲ್ಲ. அவர் வளர்த்தாருன்ற ஒரே ஒரு நன்றி. ಅವರು ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದರಂತ ಹೇಳುವ ಒಂದು ನಿಯತ್ತಿಗೋಸ್ಕರ. இன்னைக்கு சபை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விசுவாசிக்க நம்ம கண்டிச்சோம், ஒரு தலைவர்களை கண்டிச்சோம், லீடர்ஸை கண்டிச்சோன்னு சொன்னா நாளைக்கு நீங்க என்ன பாஸ்டர் வேற சர்ச் இருக்கு நான் போற பாஸ்டர். ಇವತ್ತೇನಾದ್ರು ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗ್ಲಿ, ಒಂದು ನಾಯಕರನ್ನಾಗ್ಲಿ, ಯಾರನ್ನಾದ್ರೂ ನಾವು ಖಂಡಿಸಿದರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು, ನಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಸಭೆ ಇದೆ ಅಂತ சொல்லமா, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣವಾ? கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல கொஞ்சம் பாத்துக்கலாம். ಸ್ವಲ್ಪ ಪ್ರೌಢತೆಯನ್ನು ನಾವು ಅಳೆಯೋಣ. இதா இருக்கீங்களா?
ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அவர் சொல்ற வரைக்கும் அல்லது நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் சமாதானமின்மை இருக்கும், அது வரைக்கும் நம்ம இது பண்ணக்கூடாது. அவர் ಅವರು சொல்ற வரைக்கும் ಹೇಳುವವರೆಗೂ, ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಸಮಾಧಾನ ಇರುವವರೆಗೂ ನಾವು ಅದನ್ನು ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ஒருத்தர் போனா 10 பேர் பின்னாடி கூட்டின்னு போயிடணும். ಒಬ್ರು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ 10 ಜನ ಹಿಂದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಲ್ಲ. நான் பழைய போட்டோஸ் எல்லாம் எதுக்கோ பார்த்துட்டு இருக்கிறேன். ನಾನು ಹಳೆಯ ಫೋಟೋಸ್ ಅನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ಕ್ಯಾಲೆಂಡರ್க்கு கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಗ நிறைய முகங்களை காணோம். ಇಷ್ಟೊಂದು ಮುಖಗಳು ಕಾಣಿಸ್ತಾ எனக்கு எவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சு. ಎಷ್ಟು ನನಗೆ இவங்க ஏன் போனாங்க, ವ್ಯರ್ಥವಾಯ್ತು. இவங்க ஏன் காணோம், ಯಾಕೆ ಇವರು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, அவங்களுக்கு வேற ரீசன். அவங்க பின்னாடி இவங்க போனாங்க, இவங்க பின்னாடி அவங்க போனாங்க. ಅವರಿಂದ ಇವರು ಹೋದರು, ಇವರಿಂದ ಅವರು ಹೋದರಂತೆ. இவங்களை கண்டிச்சதுனால இவங்க காணாம போயிட்டாங்க. ಇವರನ್ನು ಖಂಡಿಸಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಹೋಗ್ಬಿಟ್ರು. இன்னும் கொஞ்ச நாள் நான் ஒரு கோட் போட போறேன். ಈಗ ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಕೋಟನಾಗುತ್ತೇನೆ. ஒரு 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 கோட், ஒரு தாட் நான் போட போறேன். ನಾನು ಒಂದು ಥಾಟ್ ಅನ್ನು ಬರೆಯುತ್ತೇನೆ. உலகத்திலேயே ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ கைவிடப்படுகிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், ಕೈ ಬಿಡುವವರು ಇರುತ್ತಾರೆ ಅಂತಂದರೆ அது இந்த போதகமார்கள் மாத்திரமே. ಈ ಪಾಸ್ಟರ್ಗಳವರೇ. பாஸ்டர்ங்க தான் நிறைய கைவிடப்படுறாங்க. ಈ ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಅವರು ಕೈಯನ್ನು ಬಿಡುತ್ತಾರೆ. லவர்ங்களை விட, காதலன் காதலியை விட, ಪ್ರೇಮಿಗಳಿಗಿಂತ அதிகமா கைவிடப்படுகிறவர்கள் பாஸ்டர்மார்கள் தான். அதிகವಾಗಿ கை ಬಿಡಲ್ಪಟ್ಟವರು ஏன்னா பாஸ்டர்மார்கள் சபைக்காக தங்களையே தியாகம் பண்ணாலும், ಯಾಕಂದರೆ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಅವರ ಸಭೆಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ಅವರು ತ್ಯಾಗ ಮಾಡಿದರು. இல்ல 25 வருஷமா அங்கேயும் அனுபவிச்சு தான் வரோம் நம்ம. ಇಲ್ಲಲ್ಲ 25 ವರ್ಷ ನಾನು ಅಲ್ಲೂ ಅನುಭವಿಸಿ ಬಂದೆ. தியாகம் பண்ணாலும், ತ್ಯಾಗ ಮಾಡಿದರು. who are you? ನೀನ್ ಯಾರು? thank you. ಥ್ಯಾಂಕ್ ಯು. thank you கூட சொல்றதில்ல, ಧನ್ಯವಾದವನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. சோ அப்ப கவனிங்க. ಹಾಗಾಗಿ ಗಮನಿಸಿ. They use correction to sharpen their focus, not to lose hope. அவர்கள் கண்டிப்பை அவர்களின் கவனத்தை கூர்மையாக்க பயன்படுத்துவார்கள், நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள். ಭರವಸೆ ಕಳೆದುಕೊಳ್ಳದಿರಲು ಅವರು ತಮ್ಮ ಗಮನಗಳನ್ನು ತೀಕ್ಷ್ಣಗೊಳಿಸಲು ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ಬಳಸುತ್ತಾರೆ. கண்டிப்பு அவர்களை உடைக்காது, மேலும் அவர்களை வலிமையாக்கும். ಖಂಡನೆಯು ಹೊಡೆದು ಹಾಕುವುದಿಲ್ಲ. கண்டிச்சா உடைச்சிராது, உடைக்காது. அவங்கள ಖಂಡಿಸಿದರೆ ಅದು ಮುರಿಯುವುದಿಲ್ಲ, இன்னும் வலிமையாக்கும் அவங்கள. ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. அவர்கள் கண்டிப்பை ஒரு படிக்கட்டு என்று பார்க்கிறார்கள், தடைக்கல்லாக பார்ப்பதல்ல. ಅವರು ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ಎಡವಟ್ಟು ಎಂದು ಪರಿಗಣಿಸದೆ ಮೆಟ್ಟಿಲು ಕಲ್ಲಾಗಿ ಪರಿಗಣಿಸುತ್ತಾರೆ. 25 வருஷம் படிக்கல்லா தான் பார்த்தோம். 25 ವರ್ಷ ಅದು ಮೆಟ್ಟಲು ಆಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. தடைக்கல்லா பார்த்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. ಅದು ಎಡವಟ್ಟು ಕಲ್ಲು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಇವತ್ತು ಇಲ್ಲ. கவனிக்கிறீங்களா? ಇಲ್ಲ ಇದ್ದೀರಾ? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இப்படிதான் ನನ್ನ ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ ಈ ರೀತಿಯಾಗಿ. அவர்கள் கண்டிப்பை ஒரு வழிகாட்டுதலாக பார்க்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுகிறார்கள். மன வருத்தமாக, அஃபென்ஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ಅವರು ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ನಿರ್ದೇಶನವೆಂದು ಪರಿಗಣಿಸುತ್ತಾರೆ, ಅವರು ಅಪರಾಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர்கள் முன்னேற்றத்திற்காக கண்டிப்பை வரவேற்பார்கள், கண்டிப்பை வெல்கம் பண்ணுவாங்களாம். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்றாங்க? கண்டிப்பை வெல்கம் பண்றாங்களாம். ಅವರು ತಿದ್ದುಪಡಿಯನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತಾರೆ. வெல்கம் ஒருத்தர் பண்றாரு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது 141 சங்கீத 5வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆಗಳು 141 5ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. நீதிமான் என்னை தயவாய் குட்டி, ನೀತಿವಂತನು ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲಿ. என்னவா? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? என்ன? நீதிமான் தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ನೀತಿವಂತನು ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲಿ, ಅದು ಕರುಣೆಯೇ. அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். ಅವನು ನನ್ನನ್ನು ಗದರಿಸಲಿ, ಅದು ನನ್ನ ತಲೆಗೆ ಶ್ರೇಷ್ಠ ಎಣ್ಣೆಯೇ. என்ன போல் இருக்குமா? எண்ணெய் போல் இருக்குமா? அது என் தலைக்கு என்ன மாதிரி இருக்குங்க? ಅದು ನನ್ನ ತಲೆಯ ಎಣ್ಣೆಯಾಗಿರುತ್ತದೆ. என்ன அர்த்தம்? அது அபிஷேகமா இருக்கு. ಅದು ಏನು ಅರ್ಥ? ಅದು ನನಗೆ ಅಭಿಷೇಕ. நல்லதுக்கு அபிஷேகம் பண்றாங்க, கெட்டதுக்கு இல்ல. ಅದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟದಕ್ಕಲ್ಲ. என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. இங்கிலீஷ்ல வார்த்தை தெளிவா இருக்கு பாருங்க. let my head not refuse it. ಅದನ್ನು ನನ್ನ ತಲೆ ಬೇಡವೆನ್ನದಿರಲಿ. கொட்டும்போது, ಅದು ಹೊಡೆಯುವಾಗ இப்படி போவாத என் தலை, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುವುದಲ್ಲ. தலை கொடுக்குமா? ತಲೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. கொட்டுங்க பாஸ்டர், ನೀವು ಹೊಡೀರಿ. அப்பா கொட்டுப்பா, ತಂದೆ ಹೊಡಿ. அம்மா கொட்டுமா, ತಾಯಿ ಹೊಡೀರಿ. புருஷா கொட்டுப்பா, ಗಂಡನೇ ಹೊಡಿ. நடக்காது, ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இந்த பாஸ்டர்கிட்ட போய் தலை கொடுத்துருக்கீங்களா? ಯಾವ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ತಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಖಂಡಿಪುಣ್ಣ ಖಂಡನೆ ಅಂದ್ರೆ ಮೇಂಟೈನ್ ಯುವರ್ ಲೆವೆಲ್ ಪಾಸ್ಟರ್. ನೀವು ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಯುವರ್ ಬಿಸ್ನೆಸ್, ನಿಮ್ಮ ಅಳತೆಯಲ್ಲಿರಿ. ಮೈಂಡ್ ಯುವರ್ ಓನ್ ಬಿಸ್ನೆಸ್. நீதிமான் என்னை தயவாய் குட்டி. இந்த நீதிமான் இடத்துல உங்க அப்பாவை உங்க அம்மாவை போட்டுக்கங்க.
என் அப்பா என் அம்மா என்னை தயவாய் குட்டி. ತಂದೆ ತಾಯಿಯು ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲಿ. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳೋದಿಲ್ವಾ? சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳೋದಿಲ್ವಾ? என் அப்பா, ನನ್ನ ತಂದೆ, ಎಲ್ಲ ಸೇರಿ சொல்லலாம். என் அப்பா, ನನ್ನ ತಂದೆ, என் அம்மா, ನನ್ನ ತಾಯಿ, என் தலைவன், ನನ್ನ ನಾಯಕನು, என் பாஸ்டர் ನನ್ನ ಪಾಸ್ಟರು என்னை தயவாய் குட்டி. ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲಿ. இதை மறந்துட்டேன். என் புருஷன், ನನ್ನ ಗಂಡನು என்னை தயவாய் குட்டி. ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯಲಿ. என்னை கடிந்து கொள்ளட்டும், ನನ್ನನ್ನು அது ಗದರಿಸಲಿ. என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். ಅದು ನನ್ನ ತಲೆಗೆ ಶ್ರೇಷ್ಠ ಎಣ್ಣೆಯಾಗಿರುತ್ತದೆ. என் தலை ಅಲ್ಲ ತಟ್ಟುವುದಿಲ್ಲ. ಅದನ್ನು ನನ್ನ ತಲೆ ಬೇಡವೆನ್ನದಿರಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலை அல்ல தட்டுவதில்லை. ரெஃப்யூஸ் பண்ணாது. ನನ್ನ ತಲೆಯು ಬೇಡವೆನ್ನದಿರಲಿ. அது நல்லதுங்க. ಅದು ಒಳ್ಳೆಯದು. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் என் தலையை அள்ள தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ಅದನ್ನು ನನ್ನ ತಲೆ ಬೇಡವೆನ್ನದಿರಲಿ, ಆದರೆ ಇನ್ನು ಅವರ ಕೇಡುಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಇರುವುದು. அப்ப ரொம்ப கவனிக்கணும் நம்ம. ಆಗ ತುಂಬಾ ಗಮನಿಸಬೇಕು ನಾವು. அவர்கள் முன்னேற்றத்திற்காக கண்டிப்பை வரவேற்பார்கள், பொறுப்பிலிருந்து விலகி ஓட மாட்டார்கள். என்னங்க, பொறுப்புல இருந்து விலகி பேகை தூக்கி நின்னுக்கிட்டு, பைபிளை தூக்கி நின்னுக்கிட்டு, அதை பிடிச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு ஓட மாட்டாங்க. ಅವರ ಕಾರ್ಯದಿಂದ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಗಲಿ, ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಗಲಿ ಅವರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. போகும்போது புள்ள கட்டிங்கெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி, ಹೋಗುವಾಗ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ, விசுவாசிங்க போகும்போது அவங்க கூட 10 பேரை கூட்டிட்டு போயிடுவாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ 10 ಜನ அவங்களே வளர்த்த மாதிரியும் அவங்களே பெத்தெடுத்த மாதிரியும், ಏನೋ ಅವರೇ ಬೆಳೆಸಿ ಅವರೇ ಊಟ ಹಾಕಿರೋ ತರ. measure your mind, ನಿಮ್ಮ ಪ್ರೌಢತೆಯನ್ನು ಅಳೆಯಿರಿ. measure your maturity. ನಿಮ್ಮ ಪ್ರೌಢತೆಯನ್ನು ಅಳೆಯಿರಿ. இதா இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இதா இருக்கிறோம் பாஸ்டர். ಇಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ ಪಾಸ್ಟರ್. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏத்துக்கிறதுக்கு. ಆದ್ರೆ ಏನೋ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಇದನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲು. இருதயத்திற்கேற்ற வார்த்தைகள் அல்ல, ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ವಾಕ್ಯವಲ್ಲ, வார்த்தைக்கேற்ற இருதயம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಇರುವ ಹೃದಯವಾಗಿದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. கரங்களை தட்ட மட்டுமா? ஹalleluya. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. கர்த்தர் அந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ಈ ವಾಕ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.